ராஜா பேரன் நெல்சன் இவங்க 2 பேர்த்துக்கு இன்னைக்கு நடந்த அந்த ஒரு கைகலப்பு சண்டை அப்படிங்கிறத தான் எந்த காணொலியில் வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அடிப்படையில் ஒரு வரியில் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, அவதூறு பரப்பும் நெல்சன் மற்றும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் வியாபாரம் பாதிக்குன்னு கவலைப்படக்கூடிய ராஜபேரன் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சண்டை தான் இது. இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத முதல் வரியிலேயே சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். ஏன்னா பல காணொலிகள் நெல்சன் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சில காணொலிகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜபேரன் அவர்களுடைய பக்கம் இருந்து ஒரு சில காணொலிகள் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 7 முதல் 8 காணொலி வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து ஒரு 3 மணி நேரங்களுக்கு மேலே பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனித்து நம்ம ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து சரியான முறையில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் நான் இந்த காணொலியை வந்து நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச தரவுகள் படி இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஒன்றுனா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. எனக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை ஹைப் பண்ணி உங்களோட ஆதரவை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே தெளிவாக பேசுகிறதுக்கு போகலாம். முதல்ல இந்த நெல்சன் அவர்கள் எனக்கு எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமா நான் வந்து ஒரு சில பேரை வந்து ரிவீல் பண்ணுறேன். அதாவது செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து நான் முழுசாக வந்து தோல் உரிக்கிறேன், அவரை பற்றி வெளியே தெரிவிக்கிறேன். அவர் வந்து ஒரு பொய்யான தமிழ் தேசியத்தை வந்து பரப்பிட்டு இருக்காரு, தமிழ் தேசியம் நம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு நான் வந்து சீமான் அவர்களை ரிவீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக இன்ஸ்டாகிராமில் பேசி வருகிறார். இவர் வந்து ஒரு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபரும் திடீர்னு தாவேகாவுக்கு ஆதரவாகவும் இதில் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அதன் வரிசையில் அண்மையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாடை தெரிவித்த ராஜா பேரன் அவர் வந்து ஒரு உடல் கட்டமைப்பாளர். அவருடைய உடம்பை வந்து நல்ல உடற்பயிற்சிலாம் செஞ்சு கட்டுமசான உடம்ப வச்சிருக்காரு. இதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஊட்டச்சத்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊட்டச்சத்துக்களை அவருடைய அனுபவ ரீதியாக தயாரித்து அதை வந்து பீமவாலி அப்படிங்கிற ஒரு பெயரும் யானை கவலம் அப்படிங்கிற பெயருமே வச்சு அந்த பொருளை வந்து அவர் இணையதளத்தில் விற்று கொண்டிருக்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த ஒரு காரணத்தினால் இவர் விற்கக்கூடிய பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் கிடையாது, இந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவதூறாக நெல்சன் அவர்கள் ஒரு காணொலியில் எடுத்து சொல்லியிருக்காரு. இது ராஜபேரன் அவர்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கூட இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு காணொலி நெல்சன் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக சீமான் அவர்களை பற்றியோ இல்லை அவரை செய்யக்கூடிய ஒரு செயல்களை பற்றியோ நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பாவம், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை கட்டமைச்சு மேலே கொண்டாந்துருக்காரு. நான் சொன்னதுனால அந்த கட்சியோட கட்டமைப்பெல்லாம் வீழ்ந்து போயிடும், அதனால் அந்த கட்சி ஒழிஞ்சு போயிருக்கிறதுனால நான் ரொம்ப நாள் பொத்தி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் அந்த விஷயத்தை வெளியே சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, திமுக கிட்ட சீமான் அவர்களும் சாட்டை திருமுருகன் அவர்களும் காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு தான் இப்படி தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் காமிச்சார் அப்படின்னா, கயல்வெளி அவர்கள் அப்லோட் பண்ண அந்த ஒரு எலெக்ஷன் அஃபிடவிட் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் இருக்கக்கூடிய தகவலை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, இத்தனாம் தேதி வந்து சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு, அதுலேருந்து கரெக்டாக 2வது மாதத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு, தாம் பேரில் வாங்கின பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பேரில் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நெல்சன் அவர்கள் வந்து ஒரு சில கருத்தை வந்து அந்த இடத்த தெரிவிச்சிருந்தார். அதாவது சாதாரணமாக மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும். நெல்சன் அவர்கள் தன்னை ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்பவர். இவருக்கு தெரியாதா எந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரத்தை முன் வைக்கணும் அப்படின்னு? ஆனால் இவர் காணொலியில் இவர் முன் வச்சிருக்கக்கூடிய ஆதாரம் எலெக்ஷனில் சீமான் அவர்களுடைய மனைவி அவங்க கொடுத்த அஃபிடவிட், அந்த ஒரு வேட்புமனு. அப்போ அதில் இருக்கக்கூடிய தகவல் எடுத்து வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இத்தனாம் தேதி வாங்கியிருக்காங்க, இத்தனாம் தேதி சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணாங்க, அதனால அந்த வாங்கின காசை வச்சுட்டு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் பல மாதங்களுக்கு முன்னாலேயும் ஐயா ஏகலைவன் அவர்கள் ராவணா வலையொலியில் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்பா சொத்தை பிரிக்கிற பிரச்சனை இருக்கு. அதில் கயல்வெளி அவர்களுக்கு பிரிக்கப்பட்ட சொத்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அந்த சொத்து வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சொத்து மதிப்பு தேவையான வரியையும் செலுத்தி அந்த இடம் வாங்கப்பட்டதுங்கிற உண்மைத்தன்மை வெளியே தெரிய வந்திருக்கு.
அப்போ ஆதாரம்ங்கிறது என்ன? நீங்க நெல்சன் அவர்கள் என்ன சொன்னாரு, டிஎம்கே கிட்ட சீமான் காசு வாங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, காசு எப்படி வாங்கினாரு? ஹவாலா முறையில மாத்தினாரா? அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்? இணைய வழி மூலியமா மாற்றி வாங்கினாரா அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்? இல்லை வேற ஏதாச்சும் பினாமி மூலியமா சொத்து பத்தி எழுதி கொடுத்து அதை வந்து சீமானுடைய பினாமிக்கு மற்றவருக்கு கொடுத்தாரா அப்படின்னா அது என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்? பணம் கொடுத்ததுக்கான ஆடியோ கான்வர்சேஷன் இருக்கா, இல்லை ரெக்கார்டு இருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விதமான ஒரு ப்ரூஃப் இருக்கா? இப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, அட்வொகேட் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? அதாவது நான் அமுதகுமார், அப்போ என்னுடைய பேரை நான் ஐடென்டிட்டியாக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நான் என்னுடைய ஆதார கார்டை கொண்டு வந்து காமிக்கணும், அதில் ஏன் பேர் இருக்கணும். கரெக்டு தானே? இப்போ சீமான் அவர்கள் திமுக காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிறது இவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா திமுக காசு வாங்கினதுக்கான ப்ரூஃப் தான் கொடுக்கணுமே தவிர அவங்க மனைவி பேர்ல வாங்கின பாக பிரிவினையை கொண்டு வந்து நீங்க ப்ரூஃபா கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் நம்ம அவதூறுன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல அவதூறு பரப்பியிருக்காரு. அப்போ நெல்சன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்கள் மீதும் ஒரு அவதூறு பரப்பி காணொலி போடுவதுங்கிறது அவருடைய தொடர் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அவருடைய முயற்சி. வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு உங்களால வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பத்தி நல்லா தெரியும். அப்புறம் ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். திரும்ப திரும்ப நாங்கள் நாம் தமிழுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத உண்மையான நிலவரம். அதனால நாம் தமிழர் கட்சி எக்ஸ்போஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம் தமிழர் உணர்வாளர்களாக நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கோங்க. நான் முடிவு எடுத்துக்கேன், நீங்க முடிவு எடுக்கலாம். இப்போ ராஜபரன் அவர்கள் நேற்று இந்த நெல்சன் அவர்கள் வெளியிட்ட காணொலியில ஒரு 30-35 நொடி ராஜபரன் அவர்களை பத்தி திரும்ப பேசியிருக்காரு. எங்க வீட்டு பக்கம் தான், எங்களுக்கு கொஞ்சம் நெருமையா அண்மையில தான் இருக்காரு, அவர் வந்து ஆளுதான் வளர்ந்துருக்காரு தவிர அறிவு வளரல, சதை வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலன்னு சொல்லி தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டு ராஜாபரன் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார். அந்த காணொலியில ராஜாபரன் மற்றும் அவர்களுடைய பொருளை தரமில்லாமல் பேசினதுக்காகவும் அவருடைய வியாபாரத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி இருந்து நீங்க எங்க மேல ஏன் அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நேரில் போன சூழ்நிலையில தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ முதல்ல நெல்சன் மற்றும் ராஜாபரன் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரச்சனைங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகளே இப்படிதான், நாம் தமிழரே இப்படிதான் அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நாம் தமிழர்களுடைய கட்சிகளுடைய தம்பிகளோட நான் கடந்த 3 வருடங்களாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ராஜாபரன் அவர்கள் நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாளரை தவிர அவர் உறுப்பினர்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் கட்சியில பொறுப்பா இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. பொறுப்புல இல்லை, அதை மட்டும் தெளிவா வந்து சொல்லிட முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த காணொலிகள் இரு தரப்பினர்கள் வெளியிட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுல ஒரு சில குறிப்புகள் சொல்ல வேண்டியது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாபரன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அடிதடி நடத்தணும், பிரச்சனை நடத்தணும் அப்படின்னு போகலை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஏன் புரியுது அப்படின்னா, பையக்குள்ள ஆயுதங்கள் எப்படி வந்தது எனக்கு தெரியல. ஏன்னா ராஜாபரன் அவர்கள் உள்ள பேச வரும்போது சரி, அவர்கள் தரப்பில் வெளியிட்ட காணொலியிலையும் சரி, நெல்சன் அவர்கள் வெளியிட்ட காணொலியும் சரி, ஆயுதங்கள் வச்சிருந்திருந்த அந்த ஒரு முதுகுப்பை ராஜாபரன் அவர்கள் எப்பவுமே அதை அணியவே இல்லை. எந்த காணொலியிலுமே ராஜாபரன் அவர்கள் அந்த முதுகுப்பையை எடுத்துக்கு வந்ததுக்கான அறிகுறி அங்கே இல்லை. ஆனால் ஒரு ஓரமா அந்த பையிலிருந்து அதை எடுத்தாரு அப்படிங்கிறது மட்டும் அந்த காணொலியில தெரியுது. அப்ப அந்த பை எங்கிருந்து வந்துச்சுங்கிறது தெரியல. முதல்ல அவங்க வீட்டில் போய் தாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுல வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் 50 பேர் 100 பேரை கூட்டிட்டு வந்து பேச்சுவார்த்தையை நடத்தணும்னு அவசியம் இல்லை, நேராக இறங்கி வீட்டுக்குள்ள போய் தாக்கிருக்கலாம். எப்படி சவுக்கு சவுங்கர் அவங்க அம்மா தனியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள போய் நேரடியாக மலத்தை ஊற்றி அது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரி தாக்கணுங்கிற முடிவுல போயிருந்தா நேரடியாக போய் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி போயிருக்காங்க. போன இடத்துல பேச்சுவார்த்தையின் தோல்வியின் காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை பாயி இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறது இந்த காணொலி மூலியமாக தெளிவாக தெரிகிறது. இதை வழக்கை எப்படி பதிவு செய்யணும், அதை எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும், நடந்த உண்மை என்ன அப்படிங்கிறத காவல்துறையை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நம்ம அவங்க கையில் வந்து கொடுத்தலாம். நாம காவல்துறையாகவோ நீதித்துறையாகவோ மாற வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க, நெல்சன் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப என்ன ஒரு விஷயத்த புதுசு சொல்றாருன்னா, எங்கள் அம்மாவுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, இவர் எங்கள் அம்மாவை வயிற்றுலேயே மிதிச்சிட்டாரு, எங்கள் அம்மாவுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவை வயிற்றுலேயே மிதிச்சிட்டாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி ஒரு சிம்பத்தி உருவாக்குறதுக்கான சினாரியோவை உருவாக்குறாருங்கிறது வந்து நமக்கு நல்லா புரியுது. ஒருவேளை ராஜாபரன் அவர்கள் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல மிதிச்சிருந்தாரு, பெண்மணியை போட்டு அடிச்சிருந்தாருங்கிற பட்சத்தில்
உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கக்கூடியதான். வன்முறை எதற்கும் தீர்வல்ல அப்படிங்கிறத நாம் தமிழர் என்னைக்குமே ரொம்ப அப்படி சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு விஷயம் நெல்சன் அவர்கள்ட்ட நான் கவனிச்சேன். நான் திமுகவை பத்தி அவ்வளவு காணொலி போட்டேன், யாருமே என்னை தேடி வரல. ஆனா நாம் தமிழர் பத்தி 2-3 வீடியோ தான் போட்டேன், எல்லா ரவுடி பொருளும் தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நெல்சன் அவர்களுக்கு பிரச்சனை புரிஞ்சுதா புரியலையானே தெரியல. உங்க வீடு தேடி வந்து பேச வந்தவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச வரலை. பேச வந்தவர்கள் நீங்க எங்களுடைய வியாபாரத்தை பத்தி, நாங்க தயாரிச்ச பொருளை பத்தி அவதூறாக பேசிட்டீங்க, தவறா பேசிட்டீங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேச வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு பேச வந்தவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இல்ல 2 வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள். அவங்க தமிழ் தேசத்துக்கு ஆதரவாக இருக்காங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிகள் வந்து அவங்களுடைய பொறுப்புல வந்து உங்களை பார்க்குறாங்களா? கிடையாது. அந்த காணொலியை முழுசா கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பெயரை கெடுப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். எங்க சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாது. அதே மாதிரி இந்த நிகழ்வுல நடந்த காணொலிகளை பொறுத்து பார்க்கும்போதும், மற்றும் இப்ப பாத்தீங்கன்னா ராஜாபுரம் அவருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீ இந்த தொந்தரவுகள் இந்த பிரச்சனைகள்லாம் நீ காவல் நிலையத்துக்கு போயிருப்பாரு, இல்லை அவங்க வந்து கைது செஞ்சிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை அடுத்து வந்து பெயிலில் வரலாம், பல விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து ராஜாபுரம் அவர்கள் ஒரு காணொலி கண்டிப்பாக வெளியிடுவார். அந்த காணொலியில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவரே சொல்லுவார். அதை நம்ம வாக்குமூலமாகவே எடுத்துக்கலாம். வேடிக்கை வைக்கக்கூடிய நாம அதை வாக்குமூலமாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர் நம்ம வாக்குமூலம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்றத நம்ம வாக்குமூலமாக எடுத்துக்கலாம். ஏன்னா களத்துல நின்று பாதிக்கப்பட்டவர் அவர். இனி அடுத்தடுத்த காணொலியில் நெல்சன் அவர்களும் ஒரு சில காணொலி போட ஆரம்பிக்கிறார். பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் நெல்சன் அவர்கள் வந்து கொஞ்சம் மெருகேற்றி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லி அவதூறு பரப்புகிறார். இதுலையும் என்னென்ன அவதூறு அடுக்கி வைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. 3வது விஷயம், சாட்டை துரைமுருகன் அவர்கள் இன்னும் அவருடைய பக்கம் இருந்து நாங்கள் தான் வந்து ராஜாபுரனை ஏவி விட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான காணொலி இன்னும் வெளியே தெரியப்படுத்தலை. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்கான கட்சியும் கிடையாதுங்கிறத திரும்ப நான் வந்து பதிவு செய்ய வேண்டும். இன்னொன்று, செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய கண்டனத்தை கண்டிப்பாக ஒரு அறிக்கையாகவோ இல்லை ஒரு நேர்காணல் வழியாகவோ தெரிவிப்பார். அவர் என்ன தெரிவிப்பார் அப்படிங்கிறது எங்களோட மனநிலையில் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. எப்பவுமே வன்முறை என்பது ஒரு தீர்வல்ல அப்படிங்கிறது அண்ணன் திரும்ப சொல்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் எப்பொருள் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம வந்து சின்ன சின்ன காணொலியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்துட்டு உடனே ஒரு முடிவுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அண்ணன் ராஜாபுரம் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான இழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே போல் நாம் தமிழர் உறவுகள் யாரெல்லாம் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமேவும் சிந்திக்கணும். ஏன் இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி செய்த பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போன்று தாவேக்கா சம்மந்தப்பட்ட கட்சிகளோ இல்லை மற்ற உறவினர்களோ யாராச்சும் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா நாம் தமிழர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே பதில் தான், ஒரு பிரச்சனையோடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்மளுடைய முடிவுகளை எடுத்துக்கணுங்கிறது நல்லது. தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு கட்சியை பிடிக்காது, ஒரு ஆளை பிடிக்காது, ஒரு நபர் பிடிக்காதுங்கிறதுக்காக உண்மையை விட்டுட்டு அவதூறாக ஒரு சில விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது எனக்குமே ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பீமன் ஆதரவு தெரியுங்கள். இந்த காணொலி நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னா ஹைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த காணொலியை சந்திக்கிறோம்.